திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் தலைவரான பிறகாக டிஎம்கே ஃபைல்ஸ்னு 1, 2ன்னு ரிலீஸ் பண்ணார். 3 எனக்கு தெரிஞ்சு கவர்னர்கிட்ட போய் இப்போ 3, 4 பெட்டி கொடுத்தார். பட் எதுக்கும் மேலேயும் பெரிய ஆக்ஷன் இல்லை, நமக்கெல்லாம் வருத்தம் உண்டு. ஆனால் இவர் ரிலீஸ் பண்ண உடனே முதல் வேலை என்ன ஆச்சு, எல்லாரும் இவர் எங்களுக்கு மானம் நஷ்டத்தை செய்து விட்டார் அப்படின்னு வழக்கு போட்டாங்க. இதில் முக்கியமாக போட்டதில் ஒரு ஆள் சொன்னால் போடுவேன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சது ஒரு 5-6 பேர். பட் ரியலாக போட்டது டிஆர் பாலு மாத்திரம். டிஆர் பாலு பேரில் 10,500 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்கிட்ட அவ்வளோலாம் சொத்து கிடையாது, இது உண்மை இல்லை, என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி 500 கோடி தரணும், 50 கோடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மான நஷ்டீடு போட்டார். இல்லை, நான் இந்த வழக்கை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு நம்ம சைதாப்பேட்டில் இருக்கிற குற்றவியல் கோர்ட்டுக்கு வரும். நீங்கள் மெயின் ரோட்லேயே இருக்கிற கோர்ட்டுக்கு. இது வரைக்கும் ஒரு தடவை கூட டிஆர் பாலு சொன்ன டேட்டுக்கு வரல. நேற்றைய தினம் வந்திருந்தது வழக்கு, அவர் வரல, திருப்பி அடுத்த மாதத்துக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க.